அடியன் ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹ. நம்ம இப்போ நான்முகன் திருவந்தாய் பார்த்துட்டுருக்கோம். இன்றைக்கு 2nd of March 2026 மாசி மகம் மணக்கால் நம்பி அவருடைய திருநட்சத்திரம், மாசி மகம் அவருடைய வருஷ திருநட்சத்திரம். இன்னைக்கு அதையும் நான்முகன் திருவந்தாய் பார்க்குறோம். ஸோ அதனால் திருமழிசை ஆழ்வாருடைய பாசுரத்துலையும் ஒன்றையும் பார்த்து ரெண்டுத்தையும் ஒரு சிமிலாரிட்டி ஒன்று பார்த்துடலாம். திருமழிசை ஆழ்வார் பாசுரம் நான்முகன் திருவந்தாதி 23வது பாசுரம். வித்துமிட வேண்டுங்களோ விடையடர்த்த பத்தியுழவன் பழம்புணத்து மொய்த்தெழுந்த கார்மேகம் என்ன கருமால் திருமேனி நீர்வனம் காட்டும் நிகழ்ந்து அப்படின்னு பாசுரம். ஸோ இதில் பத்தி உழவன் அப்படின்னு ஒரு வார்த்தையை ஆழ்வார் உபயோகப்படுத்தியிருக்கார். இந்த பத்தி உழவனுங்கிற வார்த்தை இட் ரெஃபர்ஸ் டு பெருமாள். பத்தி உழவன், உழவன்னா நமக்கு தெரியாது, அதாவது நிலத்தில் உழுது களையெல்லாம் களைந்து பயிராக்கி நல்லா சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி திருத்தி கொடுக்கக்கூடியவன் உழவன். அது நமக்கு தெரியாது. சாப்பிட்றதுக்கு உண்டான விஷயத்தை நமக்கு அனுகிரகிக்கக்கூடியவன் உழவன். அதே மாதிரி எம்பெருமானும் நமக்கு அனுகிரகம் பண்ணுறானாம். எப்படி பண்ணுறான்னா பக்தியை உழுந்து நமக்கு கொடுக்குறானாம். அதாவது தன் விஷயத்தில் சேத்தனர்களுக்கு பக்தி உண்டாவதற்கு தானே முயற்சி செய்பவன். அதாவது பக்தி உண்டாவதற்கு எம்பெருமான் தானே முயற்சி செய்து நமக்கு அந்த பக்தியை நமக்கு விளைவிக்கிறான் அப்படின்னு சொல்கிறார். அதனால தான் பத்தி உழவன் அப்படின்னு சொல்கிறார். ஏன் பத்தி உழவன்னா எம்பெருமான் செய்யக்கூடிய காரியங்கள், அதாவது அந்த சேத்தனன் எந்த ஊரில் இருந்தாலும், இப்போ நம்மளாம் வெளியூரில் இருக்கோம், இருந்தாலும் நமக்கு ஒரு பக்தியை ஏற்படுத்தி ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்தி பெரியவர்கள் மூலமாக அதை நமக்கு நிலைநாட்டி கொடுக்கக்கூடியவன் எம்பெருமான். ஆழ்வார் எம்பெருமானுக்கு பத்தியுழன் என்று திருநாமமிட்ட அழகை சொல்வோம். தன் விஷயத்தில் நமக்கு பக்தி உண்டாவதற்கு தானே கிருஷி பண்ணுகிறானாம் எம்பெருமான். அதாவது என்னன்னா தன் விஷயத்தில் எம்பெருமான் விஷயத்தில் நமக்கு பக்தி உண்டாவதற்கு தானே கிருஷி பண்ணுகிறான். கிருஷின்னா உழவு தொழில் செய்வதுன்னு அர்த்தம். கிருஷி பண்ணுகிறானாம் எம்பெருமான். அதனால பத்தி உழவன் என்கிற திருநாமத்தை அழகாக எம்பெருமானுக்கு கொடுத்திருக்கிறார் ஆழ்வார். அச்சித்தோடு வாசியற கிடக்கிற நிலையிலே உஜ்ஜீவனத்துக்கு கருவியான கரணகலேபரங்களை பேருளாலே அவன் நமக்கு அருளி அனுசந்தித்ததால் நம் உஜ்ஜீவனத்தில் அவன் செய்தபடி பார்த்து கொண்டிருப்பது தவிர நாம் ஒரு முயற்சியும் பண்ண வேண்டாம்படி இருக்கும். புதிதாக தரிசு நிலத்தில் நாம் உழுவதாக நடுவது விளைவது கொண்டு போர்கிற ஒரு க்ஷேத்திரத்திலே உழவனானவன் அதுக்கு ஒன்று கிருஷியும் பண்ணாதிருந்தாலும் உயர்ந்த தானியமே முளைத்து விளைந்து தலை கட்டுமா போலே. அவன் உழவன் ஒன்றுமே பண்ணல, ஆனால் உயர்ந்த தானியம் அவனுக்கு கையில் கிடைச்சிடுறது மாதிரி நம்ம ஒன்றுமே பண்ணல, எம்பெருமான் அந்த உழவு தொழிலை தான் செய்து அந்த பக்தியை நமக்கு அவன் அனுகிரகிக்கிறான் அப்படின்றது பத்தி உழவன். ஸோ அதே மாதிரி மணக்கால் நம்பி பார்த்தோம்னால் அவரை பச்சையிட்ட ராமர் அப்படின்னு சொல்லுவாங்க. பச்சையிட்ட ராமர் அப்படின்ட்டு அது ஏன் அப்படின்னா அது ஆளவந்தாருடைய காரியத்தில் அவர் பண்ணின ஒரு அற்புதமான ஒரு செய்தி. ஆளவந்தார் தான் ராஜ்ய பரிபாலனத்தில் இருந்தார். பாட்டனார் நாதமுனிகள் அவர் இட்ட வழக்கு நிறைய வேலையெல்லாம் கொடுத்துருக்கார் இல்லையா. தன்னுடைய சிஷ்யர்கள் உய்யக்கொண்டார் மூலமாக நிறைய வேலைகள்லாம் சொல்லியிருக்கார் ஆளவந்தாருக்கு. ஆனால் ஆளவந்தார் அதையெல்லாம் கவனிக்காமல் ராஜ்ய பரிமாணத்தில் இருந்தார். ஆனால் அவருக்கு ராஜ்யம் கிடைத்தது, அந்த ராஜ்ய பரிமாணத்தில் இருந்துட்டார். மணக்கால் நம்பி இதை தெரிந்து கொண்டு அவருக்கு தூதுவளை கீரை ஒரு நாளும் தூதுவளை கீரையை கொண்டு போய் கொடுத்துருவார். கொடுத்துட்டு அந்த தூதுவளை கீரையை அவர் விரும்பி சாப்பிடுவாராம். ஒரு 6 மாதம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தூதுவளை கீரையை கொடுக்கறத நிறுத்திட்டார் மணக்கால் நம்பி. அப்போ நிறுத்தினப்போ தான் தெரிஞ்சுது ஆளவந்தாருக்கு, யார் இந்த தூதுவளை கீரையை கொண்டு வந்து கொடுப்பாங்களே, யார் வரவே இல்லையே அப்படின்னா 4-5 நாளாக வரல சுவாமி அப்படின்னு சொன்னால், அடுத்த வாட்டி வரும்போது என்கிட்ட அழைச்சின்னு வாங்கோ அப்படின்ட்டு சமையல்காரங்கள்ட்ட ஆளவந்தார் சொல்ல, ஆளவந்தார் சொன்னபடி அந்த சமையல்காரங்கள் அடுத்தது 1 வாரம் கழித்து மணக்கால் நம்பி வரார். அப்போது அந்த தூதுவளை கீரையை கொண்டு வந்தவர் இவர் தான் என்று ஆளவந்தார்கிட்ட கொண்டு போய் சமர்ப்பிக்க, ஆளவந்தார் சொல்கிறார், ஆஹா எனக்கு தூதுவளை கீரை கொடுத்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம், உங்களுக்கு என்ன வேணும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு ஆளவந்தார் மணக்கால் நம்பியை கேட்குறார். அப்போ மணக்கால் நம்பி சொல்கிறார், உங்களுடைய சொத்து நான் கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்ட்டு மணக்கால் நம்பி சொல்கிறார். உங்கள் பாட்டனாருடைய சொத்து என்கிட்ட இருக்குது, அந்த சொத்தை நான் உங்களுக்கு கொடுக்க வேணும்னு ஆளவந்தாருக்கு சொல்ல, அப்புறம் ஆளவந்தார் அதை தெரிந்து கொண்டு அதற்கு மேலே அவருக்கு கீதை உபதேசமாச்சு, கீதனுடைய அர்த்தங்கள்லாம் உபதேசமாச்சு. அதற்கு மேலே ஆளவந்தார் எல்லாத்தையும் திறந்து ஸ்ரீரங்கத்திலே சேர்ந்து தன்னுடைய ஆச்சாரிய பரம்பரையை மீண்டும் அங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணி ரங்கநாதனுக்கு கைங்கரியம் பண்ணி துறவரம் பூண்டு அதற்கு மேலே ராமானுஜர் வரப்போகிறார் என்கிற விஷயத்தெல்லாம் அவர் தன்னுடைய சிஷ்யர்களுக்கு சொல்லி பின்னாடி ஏற்படுத்தினார். அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இதைக்கு நமக்கு முக்கியமாக பண்ணவர் யாருன்னா மணக்கால் நம்பி. இல்லைன்னா ஆளவந்தார் இந்த இதுக்கு வந்திருக்க மாட்டார்.
அதனால அவருக்கு பச்சையிட்ட ராமர் அப்படின்னு பேர். மணக்கால் நம்பிக்கு ஸ்ரீராம மிஸ்ரர் அப்படின்னு பேர். ஸோ அவருக்கு பச்சையிட்ட ராமர் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. ஏன்னால் பச்சைன்னா அந்த கீரையை கொடுத்தார் இல்லையா, அதனால பச்சையிட்ட ராமர் அப்படின்ட்டு அவருக்கு ஒரு பேர். ஸோ ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். ஸோ எப்படி எம்பெருமான் பத்தி உழவனாக இருந்து நம்மை அனுகிரகிக்கிறானோ அதே மாதிரி மணக்கால் நம்பிகளும் பச்சையிட்ட ராமராக இருந்து ஆளவந்தாரை அனுகிரகித்து நம்ம சம்பிரதாயத்துக்கு கொடுத்தார் அப்படிங்கிற விஷயம் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். இந்த பத்தி உழவனுக்கும் பச்சையிட்ட ராமருக்கும் உள்ளான சாமியம் இது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இன்றைக்கி மணக்கால் நம்பியினுடைய திருநட்சத்திரமானபடியினாலே. அப்படியே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.